வணக்கம் மக்களே, சற்று முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? போனா வராதா, இரவோடு இரவாக உடையும் அதிமுகவா? தவகவில் அளித்தரும் முக்கிய இலாக்கள் என்ன? வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் நடைபெற்ற நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது தமிழகத்திலே புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? அதாவது விஜயின் புதிய ஆரம்பத்துள்ள இந்த தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்திலே மிக பெருமையான கட்சியாக உருவெடுத்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் பொறுப்பை ஏற்றிருக்கிறதா? இந்த வகையில்தான் தமிழகத்தில் இரண்டாவது எதிர்க்கட்சியாக உள்ள திமுக மற்றும் மூன்றாவதற்கு தள்ளப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா? இந்த வகையில்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ இன்று அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியினரை பொதுக்குழுவை கூட்டி முடிவுகள் எல்லாம் சில எடுக்கப்படுவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா? இந்த வகையில்தான் தமிழக அரசியல் களமானது தற்பொழுது வரலாறு காணாத ஒரு விறுவிறுப்பான கட்டத்தை எல்லாம் எட்டியிருக்கிறதா? இந்த தமிழக வெற்றி கழகத்தின் புதிய அமைச்சரவை கூட நேற்று ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில்தான் கோட்டை வட்டாரத்திலிருந்து மற்றொரு அதிரடியான ரகசிய தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் தான் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள அந்த 9 அமைச்சர்களின் பட்டியலை தாண்டி மீதமுள்ள அந்த முக்கிய அமைச்சரை இலாக்கள் என்பது அனைத்தும் தங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவிக்க முன்வரும் அதிமுக உறுப்பினருக்காகவே ரகசியமாக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா? அந்த 9 அமைச்சர்களை தாண்டி தன் வசம் கைவித்துள்ள முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னிடம் 7 அமைச்சர்களை தன் வசம் வைத்துள்ளாராம். இந்நிலையில்தான் அதிமுகவில் தவிகவுக்கு ஆதரவாக அளித்த எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரின் அவர்களுக்கு அந்த இலாக்கள் ஒதுக்கப்படும் நிலையில்தான் அரசியலில் ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. என்னவென்றால் இந்த புதிய அமைச்சரவையில் கேபினட் சீட் கூட கிடைக்கப் போவதாக வெளியாகும் தகவல் தான் அரசியலில் அதிமுக தலைமைக்கும் ஒரு பெரும் தலைவலியை இது ஏற்படுத்தியிருக்கிறது. எடப்பாடி தலைமையில் உள்ள மீதமுள்ள அந்த 21 பேரும் மற்றும் எஸ்பி வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் தலையில் 25 பேரும் உள்ள நிலையில்தான் தமிழக அரசியல் வட்டாரத்தில் அதிமுகவின் பிளவு மற்றும் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா? அதிமுகவில் அதிருப்தியாக இருக்கும் மற்றும் தவிகவுக்கு ஆதரவளிக்க தயாராக இருக்கும் அந்த எம்எல்ஏக்களை முறைப்படி தங்கள் பக்கம் இழுத்து அவர்களுக்கு கண்டிப்பாக உடனடியாக அமைச்சர் பதவி வழங்கவோ தவிக தலைமை திட்டமிட்டதாக கூறப்படுகிறதா? இதற்கான பின்னணி வேலைகளும் அதிமுகவை வேகமாக உடைக்கும் அதிரடி பணிகள் எல்லாம் நேற்று இரவு இரவோடு இரவாக மிக தீவிரமாக ஆரம்பித்து விட்டதாக நம்பகத்தங்க வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிறதா? எவ்வளவு வேகமாக அதிமுகவை உடைத்துக்கொண்டு அதிகாரப்பூர்வமாக வந்து இணைகிறார்களோ அவ்வளவு வேகமாக அவர்களுக்கு கண்டிப்பாக ரெட் கார்பெட் வழங்கப்படும், கேபினட் அந்தஸ்து கண்டிப்பாக வழங்கப்படும் என்று தவிக தலைமை அறிவித்ததாகவும் அதிமுகவிலே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை கூட இது ஏற்படுத்தியிருக்கிறதா? பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வதென்றே தவித்திருக்கிற நிலையில்தான் அதிமுகவின் ஒரு பிளவு என்பது எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தலைமையில் தவிகவிற்கு ஆதரவளிக்கும் நிலையில்தான் அரசியலில் அதிமுக பிளவுபட்ட காரணமாக கூறப்படும் செய்திதான் அரசியல் புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா? மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.